சரி நான் பின்னாடி போய்க்கிறேன். அங்கே பாருங்க. மை காட். ஐயோ ரொம்ப கோவக்காரியா இருப்பியாட்டிருக்கு. நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன், நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன். ரொம்ப அகராதி பிடிச்ச பேயா இருக்க மாட்டோம். நான் பேபி கல்யாண மேக்கப்ல இருக்கிறியா? உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. எவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டை. எதுக்கு உருட்டுக்கட்டையெல்லாம் தூக்கி போடுறேன்? நான் உன்னை ப்ரப்போஸ் தானே பண்ணுறேன், என்ன லவ்யூன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே எதுக்கு இதெல்லாம் தூக்கி? இவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டை. இது நினச்சா நீ தூக்கிடுவேன், தூக்கி மண்டையை பிறந்தாலும் பிறந்துருவேன். சரி வா, நீ நானும் பேசலாமா? உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. சரி, உனக்கு பிடிச்ச டிஷ் என்ன விரும்பி சாப்பிடுவேன்? What is your favorite food? பிரியாணி, இட்லி, தோசை, ஊத்தாப்பம், நெய் ரோஸ்ட், ரவா ரோஸ்ட், சப்பாத்தி, பரோட்டா, ஆம்லேட், ஆஃப் ஆயில். சோறுன்னு சொன்னே எட்டி பார்க்குற பத்தியா? இவ்வளோ நேரமாக உனைய வர்ணிச்சு பாட்டெல்லாம் பாடினேன், அப்பெல்லாம் எட்டி பார்க்கல மூதேவி. நீ கீழே இருக்கேன்னு சொன்னீன்னா அப்போவே வந்து நான் உன்னை கீழே பார்த்துட்டு போயிருப்பேன். எதுக்கு என்னை மொட்டை மாடி வரைக்கும் இழுத்துட்டு போனேன்? கீழே தள்ளி விட தானே பார்த்தேன். உண்மையை சொல்லு. அப்படியே என்னையும் உன் கூட்டாளியே ஆக்கிக்கலான்னு பார்த்துருக்கேன், ஆனால் முடியல. அதானே? இந்த ஜென்மத்தில் நடக்காதிரியே. சரி, நான் உள்ளார வரேன், என்னை எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே? இங்கே பாரு, உன்னையோட பெரிய ஊட்டுக்கடை இருக்கு. என்ன என்னால் தூக்க முடியும்? என்ன சலங்க சத்தெல்லாம் கேட்குது? சந்திரமுகி மாதிரி டான்ஸ் ஆட போறியா? ராரா கைஸ், எல்லாம் படப்படன்னு அடிக்குதா? அப்படியே நெஞ்சு லப்பிட்டப்புன்னு அடிக்குது. நீ உள்ளற என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறன்னு தான் தெரியல. இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதையா சொல்ல. ஃப்ளாட்டுக்கு ஒரு 5 பேர் இருப்பீங்களா? என்ன பெரிய நம்ம சத்தம் கேட்குது. அங்கே யாராவது வரீங்களா? பேபி வெக்கப்படாம. அப்ப நீ மட்டும் இங்க இல்லையா? யாரோ நடந்து போற சத்தம் நல்லாவே கேக்குது. மரம் ஆடி பார்த்துருக்கேன், ஆனால் மரம் பிடிக்கிறத இன்னைக்கு தான் பார்க்குறேன். பேபி நான் உள்ளே வரேன் பேபி. ஐ எம் கம்மிங் டு see you. என்ன நீ உள்ளார வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தான். யூ ஆல்சோ ஹாவ் எ மதர், ஐ ஆல்சோ ஹாவ் எ மதர். இங்கே வரதை பார்த்தா ஒரு மதரோட வேலையாக இருக்குமோ? மம்மி தான் வெளியே நிற்கிறீங்களா? அப்போ உள்ளார இருக்கிறது உங்கள் பிள்ளையா? மம்மி பேசு மம்மி. வித்தியாசமாக சத்தம் கேட்குது. இல்லை போகிறதுக்கே பக்குன்னு இருக்குது. இந்த வந்துட்டாங்கல்ல மம்மி வந்துட்டாங்களா? மம்மி நீங்களும் உங்கள் டாக்டர் மட்டும்தான் இங்கே இருக்கீங்களா?
ஓ, ரொம்ப சின்ன வயசு டாக்டராக இருக்க மாட்டிருக்கு, அதான் ஒரு வித்தியாசமாக கத்துது. ஏன் அழுகுற? நாங்க ஜின்னுங்க தான் இப்படி கத்தும். பிசாசு, பயர் பிசாசு. அங்கதான் பாத்ரூம் இருக்கு. கக்கா இது போயிட்டு இருக்கிறியா? ஆளை காணாம. உள்ளார வேற இன்னொரு பாத்ரூம் இருக்கா? இங்கேயும் விளக்கு இருக்கு பாருங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய பாப்பியாட்டு இருக்கு. ஆமா, இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு. ஒருவேளை குளிக்கும் போதே செத்துட்டாலோ? என்னங்களா 50 பில்டிங்ல முதல் பில்டிங் இப்படி இருக்கு. கைஸ், இதை பாருங்களேன், அப்படியே இங்க கூண்டோட லாக் பண்ற மாதிரி இருக்கு. இது பாருங்க, எங்க வந்து இடுப்பு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். வயர் கூட இதுங்க பேச்சை கேட்க மாட்டிருக்கு. டெஸ்டர். இரும்புக்கு பக்கத்தில் கோஸ்ட் வராதுல்ல? என் கையில இரும்பு இருக்கு, ஆனா என்ன சின்ன இரும்பாதான் இருக்கு. இங்க மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு மாம் அண்ட் டாட்டர் 2 பேர் இருக்கீங்க, அம்மாவும் பிள்ளையும். மம்மி, இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளோ பெரிய கல், கொஞ்சம் விட்டுதா தலை பொசுங்கிருக்கும். எதுக்கு கல்லை கொண்டு அடிக்கிற? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க கல் கூட சின்னதாக தான் இருக்கு. ஐ திங்க் யூ லைக் மீ. ஆனால் இங்கே பாறாங்கல் சைஸில் இருக்குது. இது கண்டிப்பாக அந்த மம்மி பண்ண வேலையாக தான் இருக்கும். நான் உன் பிள்ளைய லவ் பண்ணுறேன் நான் சொன்னேன், லைக் யூன்னு தான் சொன்னேன். அதுக்கே இவ்வளோ பெரிய கல்லா? அப்போ லவ் யூன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? சரி, நீங்கள் அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுட்ருங்க, நான் அடுத்த பிளாக்குக்கு போகிறேன். இல்லை என் பின்னாடியே வரணுன்னா கூட வாங்க, அங்கே மீட் பண்ணலாம். ஐயோ ஐயோ, கடைசியாக உன் முகத்தை ஒரு வாட்டி பார்க்கலாமா? உன் முகத்தை மட்டும் எனக்கு காட்டுவியா? சந்தோஷமா இங்கேருந்து போயிடுறேன். ஆத்தாடி ஆத்தா, ஃபர்ஸ்ட் பிளாக்கே பயங்கரமா இருக்கேடா. உசுரோட வந்ததே பெரிய விஷயமா இருக்க மாட்டிருக்கு. வந்த வரைக்கும் இந்த ஒரு டெஸ்ட்டில் கிடச்சிது. ஒவ்வொரு ரூம்லையும் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டெஸ்டர் தான் இருக்குது. டெஸ்ட்டில் வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, டெஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த ரூமில் போய் நான் பார்க்கலாம். சரி, அடுத்த பிளாக் என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கும் இருட்டு. இந்த வரிசையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வரிசைக்கு வரலாமா, இல்லை இந்த வரிசை அப்படி பண்ணலாமா? எப்படி பண்ணாலும் ஒன்று தான். இங்கே முடிச்சு இது போயிடலாமாங்க?
இந்த டெஸ்டர்லாம் தூக்கிட்டு சுத்த முடியாது. டெஸ்டர் இங்கே இருக்கட்டும். Oh my God. இங்கே யாராவது இருக்கீங்களா? இறந்து போன ஆத்மாக்கள் anyone here? என்னடா உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. என்னமோ போட்டிங்கெல்லாம் எரிச்சிருக்காங்க கைஸ். ரொம்ப தூரம் உள்ளார வந்தால் எனக்கே பாதை மறந்துட மாட்டேங்க. ஸோ 2014 வரைக்கும் இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இப்போ 2024 10 வருஷம் ஆயிடுச்சு. 2014 காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே வெக்கேட் பண்ணியிருக்காங்க. சேனலில் யாரோ பார்த்த மாதிரியே இருந்தது. யாரு யாரா இருக்கீங்களாங்க? எத்தனை வவால்ஸ் கேட்ட மாடி படி இருக்கு. யாரோ நடந்து போறாங்க. கைஸ் ரூமுக்குள்ளார ரூம் இதே மாதிரி தான் போகுது. உள்பக்கம் லாக்கில் இருக்கு. உள்பக்கம் எப்படி லாக் போட முடியும்? இந்த பக்கம் வழி இருக்கா?
யாரு? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? மம்மி, நீ தான் வந்துட்டியா என்னை தேடி? தெரியும், நீ தான் அந்த வேலையை பண்ணியிருப்ப. சும்மா இருந்த உன்னைய நானே கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாட்டிருக்கு. த மம்மி ரிட்டர்ன்ஸ், கம்மிங் ஃபார் யூ. Mommy, where are you? இங்கே ஏதாவது வழி இருக்கா என்ன? இங்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, கீழே பாம்பு இருந்தால் கூட தெரியாது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும்.